ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய 3 ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகினதும் 1 கப் அளவு வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு டைம் அடித்து எடுத்துக்கோங்க. அங்கங்கே எள்ளு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. எந்த கப்பில் எள்ளு எடுக்கிறோமோ அதே அளவு கப்பில் வெல்லத்தை உடச்சி எடுத்துக்கோங்க. இதையும் மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நமக்கு பிடிச்ச சைஸில் ரவுண்டாக பிடிச்சி எடுக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து ஒரு 3-4 டைம் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அழகான ரவுண்ட் ஷேப்புக்கு கிடச்சிரும். இவ்வளோ சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய இந்த எள்ளு உருண்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6-7 பேரிச்சம்பழம், கொட்டை இருந்தால் கொட்டையை வெளியே எடுத்துருங்க. 10 திராட்சை, 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான நட்ஸ் பவுடர் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க நட்ஸ் பவுடரை 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேரிச்சம்பழமும் திராட்சையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லா பவுடர்லேயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான். தேவைன்னா கையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு பிடிச்சி எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இவ்வளோ சுலபமாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய இந்த லட்டுவை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் ஒரு 5-6 முந்திரியை உடச்சி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் திராட்சை சேர்த்துக்கோங்க. 7-8 திராட்சை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 நட்ஸுமே வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதாவது ஒரு சின்ன டம்ளர் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை கருகிடக்கூடாது, நல்லா வறுபட்டால் போதும். பாருங்கள், வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு ரவை வறுபட்டதும் இதில் அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/4 டம்ளர் போல் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்துட வேண்டியது தான்.
ஒரு 3-4 டைம் நம்ம அழுத்தி பிடிச்சாலே போதும், அழகான ரவுண்ட் ஷேப்பில் லட்டு வந்துடும். டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரவா லட்டு ஸ்வீட்டையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுலபமாக ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த 3 ஹெல்த்தியான ஸ்வீட்டை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.